ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் விஸ்வா ஸ்டுடியோ. நான் உங்கள் மோத்தி விஸ்வநாதன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, விஎன் ஆப்பை யூஸ் பண்ணி ஃபோட்டோவில் லிரிக் வீடியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் விஎன் ஆப்புக்குள்ளே வந்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு வேளை விஎன் ஆப் இல்லைன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆப்குள்ளே வந்தோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் கீழே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டு அடுத்து நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலே ஃபோட்டோன்ற இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோ இந்த மாதிரி காட்டும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோட வீடியோக்கு 30 செகண்ட் தேவைப்படுது, அதனால் 30 செகண்ட் ட்ராக் பண்ணி வச்சுக்கிறேன். லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஒரு எண்டு ஸ்க்ரீன் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெலைட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து டெலைட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபோட்டோவோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துட்டு அதுக்கு மேலே இமேஜ் சிம்பிள் ப்ளஸ் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ ஆர் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிற பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவை உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வீடியோ நெட்லேயே நிறைய கிடைக்கும். அப்படி ஒரு வேளை கிடைக்கலனா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த வீடியோவை நம்ம எந்த இடத்துல ஃபிட் பண்ணணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிராப் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இப்போ கிராப் பண்ணி வச்ச வீடியோ மேலே ப்ளூ கலரில் காட்டும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற ஆப்ஷனை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வரும்போது கீழே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா பலூன் சிம்பிள் போட்டு நிறையா எஃபெக்ட்ஸ் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி பிளாக் ஸ்க்ரீன் வீடியோவுக்கு மேக்ஸிமம் லைட் அண்ட் எஃபெக்ட் தான் செட் ஆகும், அதனால் நான் லைட் அண்ட் எஃபெக்ட்ஸை செட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு பேக் ஸ்பேஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் வீடியோவை ப்ளே பண்ணி செக் பண்ணிக்கோங்க. எங்காவது லெட்டர்ஸ் பிளர் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு நகர்த்தி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பிளாக் ஸ்க்ரீனை செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் மேலே டாப் சைடில் ரைட் கார்னரில் இருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எக்ஸ்போர்ட் செட்டிங்கில் வீடியோவோட குவாலிட்டி எந்த மாதிரி வேணும்னு கேட்கும். ஆட்டோவில் இருக்கிறதே மேக்ஸிமம் செட் ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஒரு வேளை எக்ஸ்ட்ரா குவாலிட்டி வேணும்னா மேனுவலாக செலக்ட் பண்ணி ரெசல்யூஷன் FBSன்னு இருக்கிற அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவாலிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு கீழே கொடுத்துருக்க எக்ஸ்போர்ட் ஆப்ஷனை கொடுத்து வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், வீடியோ எக்ஸ்போர்ட் ஆனோடனே மேலே இருக்க டன் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் இந்த வீடியோ சேவ் ஆயிரும். இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்குறக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது உங்கள் விஸ்வா ஸ்டுடியோ. நான் உங்கள் மோத்தி விஸ்வநாதன். பாய்.